அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று முதல் பார்க்க இருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இதை நம்ம கேன உபனிஷதம் என்றும் சொல்லலாம், கேனோ உபனிஷதம் என்றும் சொல்லலாம். இப்போ இந்த கேன அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கேன, இது தமிழ்ல பொருள் பார்க்கறதா இருந்தா யாரால் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கேள்வி. இந்த உபனிஷத்தமே ஒரு கேள்வியினால தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாம் யாரால், இங்கு எல்லாம் யாரால் அப்படிங்கிற ஒரு கேள்வியா இந்த உபனிஷத் தொடங்குது. இப்ப நம்ம ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா பை ஹூம், பை ஹூம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா, யாரால் அப்படின்ட்டு. ஹிந்தியில சொல்றதா இருந்தா கோன் ஹாய், கவுன் ஹாய் அப்படிம்போம். அந்த ப்ரொனன்சியேஷன் தான். அது மாதிரி இங்க கேன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு கேன. அப்போ இந்த எல்லாம் யாரால் அப்படின்னா எது யாரால்? எல்லாம் யாரால்? இந்த உலகம் இயங்குவது யாரால்? இந்த உயிரினங்கள் இயங்குவது யாரால்? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த உபனிஷத் தொடங்குது. எல்லாம் யாரால் அப்படிங்கிறது தான் இந்த உபனிஷத்தினுடைய சாரம். அப்போ இந்த உலகம் இயங்குகின்றது, உயிரினங்கள் இயங்குகின்றன, நாமும் இயங்குகின்றோம், நமது உடலும் இயங்குகின்றது, நம்முடைய மனமும் இயங்குகின்றது, நம்மிடம் உள்ள பிராணனும் இயங்குகின்றது. இந்த எல்லா இயக்கங்களும் யாரால் நிகழ்கின்றன? இந்த இயக்கங்களுக்கான ஆற்றலை அளிப்பது யார்? சக்தியை கொடுப்பது யார் என்ற கேள்வியுடன் தான் இந்த உபனிஷதம் தொடங்குகிறது. அதுதான் கேன, கேள்வி. எல்லாம் யாரால் அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த கேன உபனிஷதம், கேனோ உபனிஷதம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கான மூல சக்தியை, மூல ஆற்றலை யார் என்று தேடி விடை காண முயற்சிக்கிறது. இந்த எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் இவ்வாறு விரிந்து காணப்படுகிறது இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சம் யாரால் இயங்குகின்றது, யாரால் இயக்கப்படுகின்றது என்பதை விசாரித்து விடை காண முயற்சிப்பதுதான் இந்த உபனிஷத்தினுடைய நோக்கம். கேன அப்படிங்கிற கேள்வியோடவே இது தொடங்குது. யாரால் இது எல்லாம் நடைபெறுகின்றது என்று அந்த கேன என்ற வார்த்தையோடு இந்த உபனிஷத் தொடங்குவதனாலே தான் இந்த உபனிஷத்துக்கே இந்த பெயர். ஏன்னா இங்க முதல் ஸ்லோகமே, முதல் மந்திரமே கேனோ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த உபனிஷத்துக்கு கேன உபனிஷதம் என்று பெயர். நம்ம அதை பிரிச்சு சொல்றோம், கேன உபனிஷதம் அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக கேனோ உபனிஷத்துன்னு சொல்லலாம். அப்ப அது நம்ம புரிதல் எப்படியோ அதை பொறுத்து. அப்ப இந்த உபனிஷத்துல மொத்தம் ஒரு 30 மந்திரங்கள் இருக்கு. ஒரு சின்ன உபனிஷத் தான், அதனாலதான் இதை எடுத்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐத்திரேய உபனிஷதம் இந்த பிறப்பின் ரகசியம், இந்த பிரபஞ்சத்தின் படைப்பெல்லாம் சொல்லுது. இப்ப இந்த உபனிஷத் இதெல்லாம் யாரால் அப்படிங்கறத சொல்லுது. இதெல்லாம் எப்படி நடக்குது, யாரால் நடக்குது அப்படிங்கறத இந்த உபனிஷத் பேசுது. அப்ப இந்த 30 மந்திரங்களும் ஒரு 3 அத்தியாயங்களுக்குள்ள அடங்குது. அதுல முதல் அத்தியாயத்துல ஒரு 9 மந்திரங்கள் இருக்கு. இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு 12 மந்திரங்கள் இருக்கு. மூன்றாவது அத்தியாயத்தில் 9 மந்திரங்கள் இருக்கு. ஆக 30 மந்திரங்கள் கொண்டதாக இந்த உபனிஷத் காணப்படுகிறது. பொதுவாகவே எல்லா உபனிஷதங்களும் ஒரு சாந்தி மந்திரத்தோடு தான் ஆரம்பிக்கும். அந்த சாந்தி மந்திரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அமைதி தான். ஏன்னா இங்க சாந்தி அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு. அதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது அமைதி அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லா சாந்தி மந்திரங்களும் இறுதியில அமைதி 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 என்றுதான் நிறைவடையும். ஏன்னா இங்க அமைதி தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம ஆர்ப்பாட்டமா இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருந்துட்டு இருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து நம்ம எப்போ அமைதி அடைகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு எல்லாம் புரியும். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா நம்ம பிரவர்த்திக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிவர்த்திக்குள்ள வரவே இல்லை.
அதைத்தான் அங்க உபநிஷத்தெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. இப்ப இந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. இப்ப புதுசா இங்க வந்திருக்கிறவங்களுக்கு, தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியாது. பிரவிற்த்தி அப்படின்னா இந்த உலகியல் வாழ்க்கை, நிவிற்த்தி அப்படின்னா அந்த ஆன்மவியல் வாழ்க்கை. இப்படி புரிஞ்சுக்குங்க, ஈஸியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த உபனிஷத்து வந்து சாந்தி மந்திரங்களை ஏன் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாக்கு, மனம் மற்றும் உடல் அளவிலே நாம் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு இந்த உடம்புல ஏதாவது காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், சும்மாவே இருக்க மாட்டோம். இல்லைன்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். வாயும் அடக்கவே மாட்டோம். ஒண்ணு வாய் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா வாயில உள்ள தள்ளிக்கிட்டு இருப்போம். இது 2 தான் நடக்கும். சரி, நம்ம வாயும் பேச வேண்டாங்க, உடம்பையும் அசைக்க வேண்டாங்க, நான் தியானத்துல உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி சைலண்டா போய் நம்ம தியானத்துல உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மட்டும் நம்ம அமைதியா இருக்கிறோமான்னா இல்ல. அந்த நேரத்துல தான் மனசு ஓட ஆரம்பிக்கும். நம்ம உடம்பையும் நம்ம வாயையும் கட்டிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், மனசும் அமைதி அடையாது. அப்போ இங்க இந்த மந்திரம், சாந்தி மந்திரம் எதுக்காக வருது அப்படின்னா, 3 முறை சொல்லப்படும். இறுதிய சாந்தி 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 அப்படின்னு முடியும். அப்ப அப்படி முடியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாக்கு, மனம் மற்றும் உடல், இந்த 3ம் நமக்கு வந்து அமைதியை அடைய வேண்டும் என்பதாக சாஸ்திரம் பார்க்குது. பொதுவா இந்த உபனிஷதங்களை நமக்கு அளித்த முனிவர்கள் எல்லோருமே, அதாவது ரிஷிமார்கள் எல்லோருமே தங்களை வந்து முன்னிலைப்படுத்தி எதையும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ரிஷியுமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க. அது அகங்காரமா மாறிடுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர்கள் வந்து தன்னை முன்னிறுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம, எங்களுக்கு அதை விளக்கிய மகான்கள் இவ்வாறு கூறினார்கள் என்றுதான் சொல்லுவாங்க. எந்த ஒரு உபனிஷத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு வேத மந்திரங்களுக்கு விளக்க உரை எழுதின உரையாசிரியர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து இந்த மகான்கள் இப்படி சொன்னார்கள், அந்த மகான்கள் அப்படி சொன்னார்கள் என்று நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய ஆதி ரிஷிகளை மையமாக வைத்துக் கொண்டு தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லோருக்கும் விளக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, இது வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டே இருக்கிறது, இன்று வரையும் இருக்கிறது. ஏன்னா நம்ம 7000 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற வேத விஷயங்களை நம்ம இப்பொழுதும் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் வந்து வேத காலம் எப்பொழுதும் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க அந்த வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதிக் பீரியட்னு இங்கிலீஷ்ல சொல்றது என்னன்னா வேத காலம் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் கிடையாது. ஆல்வேஸ் வேதிக் பீரியட் தான். எல்லா காலத்திலையும் வேதம் இருக்கு. வேதம் எப்ப இல்ல? வேதமே இல்ல, அதுக்கு ஒரு பீரியட் அப்படிங்கறதெல்லாம் இவங்க இங்கிலீஷ்காரனுங்க பண்ண வேலை. அப்படியெல்லாம் கிடையாது. ஆல்வேஸ் வந்து வேதம் இருந்து கொண்டே இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது. அது தோன்றியது முதல் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்க விஷயம். அதனால வேத காலம், வேதிக் பீரியட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம இங்க பயன்படுத்தக்கூடாது. ஆல்வேஸ் வேதத்துல தான் நம்ம இருக்கிறோம், வேதத்தின்படிதான் வாழ்கிறோம். அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இங்க உண்மைகள், இந்த வேத மந்திரங்கள் சொல்லுகின்ற உண்மைகளை, உபதேசங்களை இந்த உபநிஷத் ரிஷிகள் வந்து ஏதோ தன்னுடைய திறமையினால் இதை வெளிப்படுத்துவது போல காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் அந்த மகானின் அருளினால் கிடைக்க பெற்றவைகள் என்பது போலத்தான் இந்த உபநிஷத் மந்திரங்களும் உபநிஷதங்களும் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த உபநிஷத் மந்திரங்கள் எல்லாம் தன்னுடைய குருவையும் தன்னுடைய சான்றோர்களையும் போற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற குருவின் மீது மரியாதை வேணும். அது இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது படிக்க முடியாது, அது உள்ள போகாது. ஏன்னா அது வந்து உள்ள போகலைன்னா அது எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது இல்லையா? அப்ப நம்ம எந்த ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அது குரு சிஷ்ய பாவனையோட கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம அந்த பாடத்திட்டத்துல முழுமை அடைய முடியும். இவன் யார் நமக்கு சொல்றது அப்படிங்கிற ஒரு ஈகோல வந்து உட்காந்து நம்ம இந்த பாடத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த பாடத்திட்டம் புரியாது, அது உள்ள போய் வேலை செய்யாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்காது. அது ஸ்கூல் லைஃப்லயும் அப்படித்தான், இங்க வேத சாஸ்திரம் படிக்கும் போதும் அப்படித்தான். அதனாலதான் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் யார் வந்து டீச்சருக்கு ஒபே பண்ணி டீச்சர் சொல்ற விஷயங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான். ஆனா இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு டீச்சரை மதிக்காம கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல லாஸ்ட் வருவான். காரணம் என்ன? அந்த புரிதல் இல்ல, குருமாரை மதிக்க தெரியல. அதனால இப்படிதான் வரும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இது காலகாலமாக இப்படித்தான் இருக்குது.
நல்ல மாணவர்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி போக்கடா மாணவர்களும் இருப்பாங்க, ரகலை பண்றவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி எல்லா வகுப்பறைகளையும் உண்டு, நம்ம வகுப்பறைகளையும் உண்டு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப பொதுவாகவே இப்ப நம்ம மன தூய்மை பெற்று இறைவனை நோக்கி முன்னேற முன்னேற மட்டுமே இவற்றினுடைய ஆழமான உட்பொருள்கள் நமக்கு நன்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க உபனிஷத் சொல்ல வருகின்ற முக்கிய விஷயங்கள், அந்த சாரங்கள் எல்லாம் நமக்கு எப்படி புரிய ஆரம்பிக்கும்னா, நம்முடைய மன தூய்மை தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ, பியூரிஃபிகேஷன் ஆகுதோ, அந்த அளவுக்கு நமக்கு இந்த உபனிஷத்தினுடைய ஆழமான உட்பொருள்கள் புரியும். மீண்டும் மீண்டும் படித்து அந்த மந்திரங்களின் பொருளை நாம ஆழமாக சிந்தித்து அதற்கான ஆத்ம ஞான சாதனைகளிலும் ஈடுபட்டால் மட்டும்தான் உபனிஷதங்களை உண்மையாக புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதாகத்தான் இங்கு நமக்கு மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்பொழுது மட்டும்தான் இந்த உபனிஷத்தினுடைய அற்புதம் நமக்கு புரிய வரும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த உபனிஷத்தங்கள் மட்டும் இல்லை, இந்த உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்கள் கூட அப்படித்தான். இதெல்லாம் ரொம்ப ஆழமான உட்கருத்துக்களை தன்னுள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் நிறைய பரிபாஷைகளில் பாடப்பட்டிருக்கிறது. அது சரியான குருவின் வழியில் படிக்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த பாடங்கள் எல்லாம் உள்ள போகுமே தவிர, புரியுமே தவிர, நாம தனியாக படிக்கும்போது அது புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அது வேலை செய்யாது. காரணம் என்னன்னா, படிச்சுட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு மாசம் ஒரு வாரம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, மறந்துடுவோம், திருப்பி நம்ம உலக விவகாரங்களுக்குள்ள மூழ்கிடுவோம். அது நடக்கக்கூடாது என்றுதான் இங்க குருமார்கள் தேவைப்படுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப குரு இல்லாத வித்தை பால் என்று நம்ம தமிழ்லையும் பழமொழி உண்டு, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாந்தி மந்திரம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த உபனிஷத்து, கேன உபனிஷத்துங்கிறது கேள்வியினால தொடங்குது. யாரால், எல்லாம் யாரால் என்ற ஒரு கேள்வியினால தொடங்குது. அந்த உபனிஷத்துக்கு முதல் சாந்தி மந்திரம் இருக்கு, அதையும் பார்த்துடுவோம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது ஒரு அருமையான மந்திரம். இந்த சாந்தி மந்திரம் என்ன சொல்ல வருது? ஓம் சகனாவவது சகனௌ புனக்து. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆச்சாரியர் சீடர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாற்றுவாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. ஏன்னா இங்க இந்த பாடம் யாருக்கு யாருக்கும் நடக்குது? இந்த உபனிஷத் யாரும் யாரும் பார்க்கறாங்க, படிக்கிறாங்க? ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் படிக்கிறார்கள் இந்த உபனிஷத்தை. அப்ப அப்படிப்பட்ட இந்த உபனிஷத்தை படிக்கின்ற குருவும் சீடனும் சரியானபடி படித்து முடிக்க வேண்டும். ஏன்னா குருவுக்கும் இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது, சிஷ்யனுக்கும் இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது. காரணம் என்ன? ஒரு பாடம் நடைபெறும் போது அந்த பாடத்தை முழுமையாக முடிக்க முடியாமல் தடைகள் வரலாம். அது சிஷ்யன் வகுப்பறைக்கு வர முடியாமல் தடைகள் வரலாம், அல்லது குரு வகுப்பறைக்குள் வர முடியாமல் தடைகள் வரலாம். அந்த தடைகளை தகர்த்து எறிவதற்காக எல்லா உபனிஷதங்களுக்கும் முன்னாடி ஒரு சாந்தி மந்திரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையிலே இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆச்சாரியனும் சீடனும் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாற்றுவாராக. அந்த தூய அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக என்பதாகத்தான் இந்த சாந்தி மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இங்கு சிஷ்யனும் குருவும் ஒரு வகுப்பறையில பாடங்கள் படிக்கும்போது அந்த குரு சிஷ்யர்களுக்குள்ள வேற்றுமை மனப்பான்மை வந்துடக்கூடாது. வந்துட்டு அந்த பாடம் பயனற்றதாக போயிடும். இப்ப கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கு ஒரு சிஷ்யனை பிடிக்கல அப்படின்னா அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா என்ன ஆகும்? அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடத்தை அவர் நடத்த மாட்டார். அப்ப அந்த சிஷ்யன் அந்த பாடம் புரியாமையே வீணா போயிடுவான்.
சிஷ்யனும் அதே மாதிரி குருவு கிட்ட பாடம் படிக்கும்போது குருவை சந்தேகப்பட்டாலோ குருவை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டோ படிச்சாலும் அவனுக்கும் அந்த பாடத்திட்டம் புரியாம போயிடும், பாடம் பயன் கொடுக்காது என்றுதான் இங்க சொல்ல வருது. அப்ப அதனால அந்த இருவருக்குமாக, அதாவது குரு சிஷ்யர்களாக இருவருக்கும் இந்த பாடம் கற்ற விஷயங்கள் பயனுள்ளதாக விளங்கட்டும், எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக என்பதாகத்தான் இங்கு பார்க்கப்படுது. இறுதியில எந்த குறைகளும் தடைகளும் இல்லாமல் இந்த உபனிஷத் நிறைவேற வேண்டும் என்பதாகத்தான் இந்த மந்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கப்படுது. அதுதான் ஓம் சாந்தி 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 என்ற அமைதியை நோக்கி இந்த மந்திரம் பிரார்த்திப்பதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த குருவும் சிஷ்யனும் மூலமாக இந்த இறைவன் அருளினால நம்ம இந்த உபனிஷத்தை படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அப்பதான் படிப்பை கேட்க முடியும். இப்ப நம்ம படிக்க வந்துட்டோம், ஆனா உடல்நிலை ஒத்துழைக்கணும். படிப்பு கேட்கிற அளவுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கணும். மனசு அந்த ஒருமித்த தன்மையோட ஈடுபாட்டோட இந்த பாடத்தை கவனிக்கணும். வேற வேற எண்ணங்களோட சிந்தனைகளோட இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள மனசு இருந்தா புரியாது. அதனால இந்த பாடத்திட்டத்திலேயே இந்த கேனா உபனிஷத்திலேயே இன்னொரு சாந்தி மந்திரமும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் மேற்கொண்டு பயணிக்க போறோம். அப்ப இன்னொரு சாந்தி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் பார்த்துடலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராண சக்ஷு ஸ்தோத்ரம் அதோபலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மவனிசதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிரோகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மா தேமயி சந்து தேமயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்ப இந்த உபனிஷத் மந்திரத்துல இந்த இரண்டாவது மந்திரம் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு குருவும் சிஷ்யனும் இந்த பாடத்திட்டத்தை தொடங்கினாலும் கூட அதையெல்லாம் உள்வாங்குவதற்கான ஒரு ஒருமித்த மனநிலை இருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அதனால இங்க ஒரு பிரார்த்தனை செய்வதாக இந்த சாந்தி மந்திரம் குறிப்பிட்டு சொல்லுது. இந்த இரண்டாவது சாந்தி மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எனது அவயவங்களான வாக்கு, பிராணன், கண்கள், காதுகள் மற்றும் எல்லா புலன்களும் மிகுந்த ஆற்றலுடன் பிரகாசிக்கட்டும். உபனிஷதங்கள் கூறுகின்ற இறைவனே எல்லாம் என்பதை நன்கு புரிந்து கொள்ளட்டும். அந்த இறைவனை நான் மறுக்காதிருப்பேனாக. இறைவனிடமிருந்தும் மறுப்பு இல்லாதிருக்கட்டும். உபனிஷதங்கள் கூறப்பட்டுள்ள தர்மங்கள் ஆன்மாவை நாடுகின்ற எண்ணில் குடிகொள்ளட்டும். எதையும் சாதிப்பதற்கு உறுதியான உடலும் திடமான மனமும் வேண்டும். அவ்வாறு இந்த இரண்டையும் பிரார்த்தனை செய்வதாகத்தான் இந்த மந்திரம், இந்த இரண்டாவது சாந்தி மந்திரம் இங்கு வந்திருக்கிறது. அப்போ இந்த இரண்டாவது சாந்தி மந்திரத்துல இப்போ முக்கியமா என்னன்னா, இந்த புலன்கள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 5 புலன்களும் சரியாக இயங்கினால்தான் நம்ம இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்க முடியும். இப்போ உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பாடத்திட்டத்துக்கு வர முடியாது. முதல்ல இந்த பாடத்திட்டத்துக்கு மனசு சரியில்லாதப்ப வரவே முடியாது. சரி, மனசு நல்லா இருக்கு, உடல்நிலை சரியில்லை, உடம்பு கெட்டு இருக்கு, காய்ச்சல் இருக்குன்னா எப்படி வருவீங்க? அப்பயும் வர முடியாது. அப்ப உடல்நிலையும் மனோநிலையும் ஒருமித்த தன்மையிலே நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் இங்க சாஸ்திரமும் சொல்ல வருது. இது மாதிரி பாடத்திட்டங்களை படிக்க வருகின்ற மாணாக்கர்களுக்கு தன்னுடைய உடலும் மனமும் ஒருமித்த தன்மையிலே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்ள போகும், வேலை செய்யும். இல்லைன்னா அது வீணாக போகும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அதனால இந்த உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா, 2 மந்திரங்களை, சாந்தி மந்திரங்களை கொடுத்து நம்மை முழுவதுமாக இந்த உபனிஷத்துல அமைதியாக கேட்கும்படி செய்யப்படுது. அப்போ இந்த உபனிஷத்து என்னதான் நமக்கு சொல்ல வருது? எல்லாம் யாரால் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இது தொடங்குது. அப்ப எல்லாம் யாரால் என்று இதை நம்ம தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு பார்க்க போறோம்.
அப்ப அந்த விசாரணையின் முடிவுல நமக்கு என்ன புரியும்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒன்று இருக்குது. அதுவே எல்லாமாக இருக்கிறது. அதுவே நான் என்றும் நமக்கு புரிய வரும். அப்படி வரும்போது இங்க என்ன உண்மை நடக்கும் அப்படின்னா, மரணத்தை வெல்லுகின்ற மார்க்கம் தெரியும் அப்படிங்குது. மரணத்தை வெல்லுகின்ற மார்க்கம். அப்ப இப்போ நான் மரணத்தை வெல்வதுன்னா எப்படிங்க? மரணமற்ற நிலையை அடைவதுன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த உடலால் நாம் மரணத்தை வெல்வதா? அல்லது உடலை அழியாமல் நாம் வைத்துக் கொள்வதா அப்படின்னு கேட்டா, இல்லை. அப்படி சொல்ல வரல எங்க சாஸ்திரம். ஏன்னா மரணத்தை வெல்வது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இங்க சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, மனமடைந்த பக்குவத்தினால் அடையப்படுவது. இந்த உடல் அழிந்து விடும். எப்படி இருந்தாலும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால வந்த உடல் அழிந்து விடும். அப்ப இந்த உடலினுடைய அழிவை தடுக்க முடியாது. ஆனால் இப்ப நான் யார் என்று என்னுடைய உண்மை தன்மையை உணரும் பொழுது நான் வந்த வேலையை முடிக்கிறோம் இல்லையா? அதுதான் மரணமற்ற நிலை. மரணமற்ற நிலை அப்படிங்கிறது என்னன்னா, பிறந்தால் தான் மரணம். பிறக்கவே இல்லைன்னா எங்க மரணம்? இங்க பிறப்புன்னு ஒண்ணு வந்துட்டா அங்க இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் பிறக்கவே இல்லை என்றால் எனக்கு இறப்பே இல்லை இல்லையா? அப்போ நான் பிறக்கவே இல்லை என்பதை எப்படி அறிவது? நான் பிறக்கவே இல்லை என்ற நிலை எப்படி உருவாகுவது என்பதை இந்த உபனிஷதம் நமக்கு சொல்ல போகுது. பட் இந்த உபனிஷத் சொல்லுவதற்கு கூடவே இந்த ரிக்வேதத்துல இன்னொரு மந்திரமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரிக்வேத மண்டலத்துல 7வது பகுதியில 7வது மண்டலம் 59வது பகுதியில 12வது மந்திரம் நம்ம பார்க்கிறோம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இது ரொம்ப அருமையான மந்திரம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம்னு அர்த்தம். மிருத்யுஞ்சய அப்படின்னா மரணத்தை வெல்லும் மந்திரம். மிருத்யுன்னா யாரு? யமன் அர்த்தம். மிருத்யுன்னா மரணம் அல்லது யமன் என்று அர்த்தம். அப்ப மிருத்யுவை வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு, மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இப்ப இந்த மந்திரத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் எதுக்காக பார்க்கணும்னா, நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல தொடர்ந்து பயணிப்பதற்கு நமக்கு தடைகள் வரக்கூடாது. உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும். மேலும் நாம் அடையக்கூடிய இலக்கை தடைகள் இல்லாம அடையணும். இந்த பிறவியிலேயே முடிக்கணும். திருப்பி திருப்பி நம்ம பிறவி எடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று நம்ம பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா எந்த பிறவியில தான் அடையிறது? இப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால இங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த உபநிஷத் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த பிறவியிலேயே நீ இதை அறிந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அந்த அடிப்படையில இப்போ இந்த உபநிஷத்தோட நம்ம பார்க்க போற மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரமும் பார்க்கிறோம். இது வசிஷ்ட மைத்ரா வருணிக்கு கூறப்பட்ட மந்திரம். இது ரிக்வேதத்தில் இருக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பெரும்பாலும் எல்லாரும் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, நோய் தாக்கியவர்களுக்காக உடல் நலத்தினுடைய குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்காக இதை உச்சரிக்கும் மந்திரமாக பெரும்பாலானவர்களால் மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லும் போது நோயிலிருந்து விடுபடலாம், அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம், மரணத்தை வெல்லலாம் என்பதற்காக இந்த மந்திரத்தை பெரும்பாலானவர்கள் உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள், உச்சரிக்கின்றார்கள், சொல்லியும் வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த மரணத்தை, அதாவது இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. என்னதான் நம்ம நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுமான்னா, தற்காலிகமா நிவாரணம் பெறலாம், குணம் பெறலாம். ஆனா மரணத்தை எப்படி வெல்ல முடியும்? இந்த உடல் என்னைக்கு இருந்தாலும் போயிடும் இல்லையா? குணம்ங்கிறது உடலுக்கு நோய் இருக்கு, அந்த உடலுக்கு நோய் குணமாகும். ஆனா அந்த நோய் குணமாயிட்டா மட்டும் அந்த உடம்பு அப்படியே நிலைச்சு நின்னுடுமா? அப்படிலாம் நிக்காது. அப்ப ஒரு நாள் அந்த உடலும் போயிடும். அப்ப உண்மையிலேயே மரணமற்ற நிலை, மரணத்தை வெல்லும் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தன்னை காட்டி கொடுக்குது. தன்னை யார் என்று காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த மந்திரம். இது ரிக்வேதத்திலையும் யஜுர்வேதத்திலும் கூட வருது. இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்வதன் மூலமாக மரண பயம் நீங்குகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொல்லுகின்றவர்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும் என்பதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற ஆன்ம ஞான விஷயங்களிலே நாட்டம் உண்டாகும் என்றும் பார்க்கப்படுது. தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. இந்த மந்திரம் இந்து மதத்திலே இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே
சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். இது என்ன சொல்லுதுன்னா, திரையம்பகம் அப்படின்னா முக்கண்ணனை குறிப்பிடுகிறது. இறைவனை, ஈஸ்வரனை இங்கு குறிப்பிடுகிறது. யஜாமகே அப்படின்னா வழிபடுகின்றேன், அந்த முக்கண்ணனை நான் வழிபடுகின்றேன் என்று சொல்லுது. சுகந்திம் புஷ்டிவர்தனம், இயற்கையான நறுமணத்தை உடையவருமான, கருணையாலே அடியார்களை ஊட்டி வளர்ப்பவருமான அந்த இறைவனை நான் வழிபடுகின்றேன் என்பதாக இந்த மந்திரம் இருக்கிறது. உருவாருக்கமிவ பந்தனான் அப்படின்னா, இங்க உருவாருக்கமிவம் அப்படின்னா வெள்ளரி பழத்தினுடைய காம்பிலிருந்து விடுபடுவது போல. இங்க உருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளரி பழத்தை சொல்லுது. அந்த வெள்ளரி பழம் காம்பிலிருந்து விடுபடுவது போல பந்தநாத், பந்தம்னா இங்க பற்று, ஆசையிலிருந்து நம்ம விடுபடுகின்றோம். மிருத்யோ முக்ஷீய மாமிருதாத், சாவிலிருந்து உமது அருளால், முக்ஷீய மா அம்ருதாத், உமது அருளால் விடுபடுவோமாக. உங்களுடைய கருணையினாலே, உம்முடைய அருளினாலே விடுபடுவோமாக. அது எப்படி? அமிர்தாத்னா அந்த அமிர்தம் எப்ப கிடைக்கும்? மரணமற்ற நிலையில் தானே கிடைக்கும். அமிர்தத்தை உண்டவர்கள் இறக்க மாட்டார்கள், மரணிக்க மாட்டார்கள் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க அமிர்தம் உண்டு விடுகின்றோம். அந்த அமிர்தம் உண்டு விட்ட பிறகு நமக்கு மரணம் கிடையவே கிடையாது. அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த மந்திரத்தினுடைய உட்பொருளை நம்ம புரிந்து கொண்டாலும் இதுல ஆழமான ஒரு விஷயம் புதைந்து கிடக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமாவே மரங்கள் எல்லாம் காய்க்கக்கூடிய பழங்கள் பாத்தீங்கன்னா, மரங்கள் சின்ன சின்ன கொடிகள் எல்லாம் நிறைய பழங்கள் இருக்கும். இப்ப சுண்டைக்காய் இருக்கும், சுண்டைக்காய் அப்படியே பழுத்து பழமா மாறும். கொடிகள்ல, செடிகள் எல்லாம், சில மரங்கள்லயும் பழங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த மரங்கள் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்குவம் அடைந்து பழுத்து போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். மரத்தில் இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் பழுத்து விட்டா உண்மையிலேயே என்ன நடக்கும்? அந்த காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த பழம் தான் கீழே விழும். அந்த காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த பழம் கீழே விழுந்த மறு வினாடி அந்த பழம் என்ன ஆகும்? ரெண்டா உடைஞ்சு போகும். யாருக்கும் பயன்படாது. நீங்க மாம்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி எந்த பழத்தை வேணா மரத்திலிருந்து கீழே விழும்போது முழுசா எடுக்க முடியாது. பெரும்பாலும் அது கந்தி போய் கீழே விழுந்து ரெண்டா சதறி போகும். இல்லைன்னா அது கீழே விழுந்த வேகத்துல அடிபட்டு கந்தி போகும். அந்த பழம் ஒரு பெருசா பலன் கொடுக்காது. அதனால அது கீழே விழாம பறிக்கணும். அதுதான் இங்க பழ வியாபாரிகள் எல்லாம் செய்யறது. அப்போ இயற்கையினுடைய நியதிப்படி ஒரு பழம் பழுத்துட்டா அது அதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற நியதி இருக்கு. ஆனா இங்க வெள்ளரி பழத்துக்கு ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? வெள்ளரி பழம் ரொம்ப பெருசா இருக்கும். அது பூமியிலேயே பறந்திருக்கிற ஒரு கொடியில வரும். அந்த கொடியில வருகின்ற அந்த வெள்ளரி பழத்தை பூமியிலேயே இருக்கிறதுனால அது எப்படி தானா புடுங்கிட்டு வெளியே வரும்? அந்த கொடியிலிருந்து புடுங்கிட்டு வரும்னா உண்மையிலேயே அது விடுபடாது. இங்க பழம் படுத்த மாதிரி அப்படியே பூமியில படுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பழம் பக்குவம் அடைந்து விட்டால், பழுத்து விட்டால் அந்த கொடி விலகிக்கும். இதுதான் இந்த வெள்ளரி பழத்துக்கு பியூட்டி. இதைத்தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன் எத்தனையோ பழங்கள் இருக்க, ஏன் வெள்ளரி பழத்தை எடுத்து இங்க சொல்றாரு? மிருத்யுஞ்சய மந்திரத்துல வெள்ளரி பழத்தை ஏன் சொல்லணும்? யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, வெள்ளரி பழம் விலகுவதே கிடையாது கொடியிலிருந்து. அது படுத்த மாதிரி அங்க இருக்கும். ஆனா கொடி விலகிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளரி பழத்தினுடைய கொடி மட்டும்தான் அதுல இருந்து விலகிக்கும். ஆனா மற்ற பழங்கள் எல்லாமே தான் தான் விடுவிச்சுக்கும் அந்த மரத்துல இருந்து. ஆனா இந்த வெள்ளரி பழம் தான் விடுவிச்சுக்காது. அந்த வெள்ளரி பழத்தை அந்த கொடி விடுவிச்சுக்கும். இந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உருவாருக்குமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயம் அமிர்தார். ஏன் உருவாருக்குமிவ பந்தனான்? வெள்ளரி பழம் போல விடுபட முடிந்தால் மட்டும்தான் நீ மரணமற்ற நிலையை அடைய முடியும். நீ மற்றவர்களால்
பந்தத்தை விட முடியாம நீ வந்தீன்னா நீ மரணமற்ற நிலையை அடைய முடியாது என்று சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப சாதாரணமா பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ரொம்ப வயசான பெரியவங்க வந்து ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்றவங்க இருப்பாங்க இல்லையா? பாட்டி பாட்டன் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா பெரும்பாலான குடும்பங்கள்ல நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கல்யாண சாவுன்னு சொல்லுவோம். வயசானவங்க 90 வயசு 100 வயசு வாழ்ந்து இறந்துட்டாங்கன்னா நல்ல அருமையான சாவுங்க. பெரியவர் வந்து நல்லா வாழ்ந்து இறந்தாருங்க, அவருடைய சாவு வந்து ஒரு கல்யாண சாவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேளதாளங்களோட பட்டாசு வெடிச்சு கொண்டாடி தான் அந்த பிணத்தை தூக்குவாங்க. அதை வந்து யாரும் அழமாட்டாங்க, வருத்தமே பட மாட்டாங்க. அந்த 80 வயசு 90 வயசு வாழ்ந்துட்டு இறந்துட்டா அவர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இறந்துடுறாரு இல்லையா? அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன அடைஞ்சாரு? பேரன் பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் பார்த்துட்டாரு, நல்லா பழுத்துட்டாரு. எல்லாம் பார்த்தாச்சு, நல்லா பழுத்தாச்சு. வெள்ளரி பழம் போல அவர் என்ன ஆயிடுச்சு? விடுபட்டு விட்டார். ஆனா எப்படி உண்மையிலேயே விடுபட்டார்? அவர் வந்து குடும்பத்து மேல இருக்கிற பற்ற விட மாட்டார். அந்த 80 வயசு 90 வயசு ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, ஐயோ என் பேரனை விட்டு போறேனே, ஐயோ என் மகனை விட்டு போறேனே, என் மகளை விட்டு போறேனேன்னு புலம்பிக்கிட்டே தான் சாவார். அவர் என்ன நடப்பார்? மீண்டும் பிறவிக்கு வருவார். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? உறவினர்கள் அவரை விட்டு விடுகிறார்கள். இதான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம யாராவது இறந்தோம்னா அழுதுகிட்டு துடிப்போம், ஐயோ போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி கதறுவோம், துடிப்போம். ஆனா இந்த 90 வயசு 100 வயசு ஆகி இறந்துட்டா ஐயோ என்னை விட்டு போயிட்டியேன்னு துடிக்க மாட்டோம். நல்லா வாழ்ந்தாரு, நல்லா இறந்தாரு அப்படின்னு சந்தோஷமா கல்யாண சாவா அதை பார்த்து வீட்டுல ஒரு கல்யாண வீடு மாதிரி களை கட்டி தான் அந்த பிணத்தை எடுப்போமே தவிர அழுது கொண்டு எடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ஒரு தடபுடலா, ஒரு ஆர்ப்பாட்டமா, ஒரு ஆனந்தமா எடுக்கிற நிலை எப்படி இருக்கும்னா, உறவினர்கள் அவரை விட்டு விட்டார்கள். அதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த உறவுகள் பந்தங்கள் அந்த முதியவரை விட்டு விட்டார்கள், பற்று வைக்காமல் அவரை துறந்து விட்டார்கள். இதுதான் வெள்ளரி பழத்துக்கு ஓமானம். வெள்ளரி பழத்திலிருந்து எப்படி கொடி விடுபடுதோ, வெள்ளரி பழம் விடுபடல, கொடி விடுபடுதோ, அது மாதிரி வயதாகி இறக்குகின்றவர்களுக்கு அவர்கள் பந்தங்கள் அவர்களை விட்டு விடுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய பந்தங்கள் அவர்களை விட்டு விலகுகின்ற அந்த நிலைப்பாட்டை தான் இங்க இந்த மந்திரம் சொல்லுது. மரணத்தை வந்து வெல்வதற்கான வழியை சொல்லுது. அப்ப எப்படி சொல்லுது? அப்ப நீ எப்படி வயதாக இறக்கும் போது உன்னை இந்த உறவினர்கள் உற்றார்கள் எல்லாம் விட்டு விடுகிறார்களோ, அது போல நீ அவர்களை விட்டுவிட முடியுமானால் நீ மரணத்தை வெல்லலாம் என்பதுதான் இந்த மந்திரத்துடைய சூட்சம ரகசியம். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய சூட்சம ரகசியமே அதுல பொதிஞ்சு கிடக்கு. அப்போ நான் வயதாகி இறக்கும் போது என்னை உறவினர்கள் விட்டு விடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் நானும் பந்தமின்றி பற்றின்றி இந்த உடலை விட்டு விட்டு போவேன். எனக்கு எதன் மீதும் ஆசை இல்லை, எந்த தேவையும் இல்லை. ஆக நான் இனி பிறக்க மாட்டேன், நான் பிறவா பெருநிலையை அடைந்து விட்டேன். ஆனால் நான் அதை தெரிந்து கொள்ளாமல் தன்னை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ புரிந்து கொள்ளாமல் 100 வயது வாழ்ந்து இந்த உடலை விட்டு விட்டால் என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் இல்லை. 100 வயது வாழ்றது எல்லாரும் வாழலாம். ஆனா அந்த வாழ்வினுடைய இறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன தெரியுமா? எல்லா உறவினர்களும் நம்மை ஒதுக்குவதுதான். யாரும் நம்மை வந்து விரும்ப மாட்டார்கள். இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உறவினரும் நம்மை விரும்ப மாட்டார்கள். சந்தோஷமாக நம்ம போறதை கொண்டாடுவார்கள், நம்முடைய மரணத்தை கொண்டாடுவார்கள். அப்ப எல்லா உறவினர்களும் நம்முடைய மரணத்தை கொண்டாடுகின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் எப்படி பார்க்க முடியும்? அதற்கான பக்குவமான மனதை அடையும் போதுதான் பார்க்க முடியும். இல்லாவிட்டால் நாம பரிதவித்து மரணம் அடைவோம். வேற என்ன நடக்கும்? ஐயோ என்னை அவனும் மதிக்க மாட்டேங்கிறான், என் பேரன் கண்டுக்க மாட்டேங்கிறான், என் மகன் என்னை சீண்டவே மாட்டேங்கிறான், என் மருமகன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பி மரணம் அடைவோம். அப்ப அந்த மரணம் என்ன பண்ணும்? பந்தங்களின் காரணமாக, பற்றின் காரணமாக மீண்டும் ஒரு பிறப்புக்கு நமக்கு வித்திடும். அதனாலதான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல மனிதன் சுத்தி கொண்டே இருக்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறான். அப்ப இதுக்குத்தான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து அழகா சொல்லி கொடுக்குது. நீ வந்து பற்றை விடு, ஆனால் அவர்கள் உன் மீது பற்றை விட்டு விடுவார்கள். நீ பற்றை விட தயாராக இருக்கின்றாயா? அப்ப நீ பற்றை எப்படி விடுவாய், எந்த நிலையிலே விடுவாய் என்றால் ஞானத்தினால் தான் விட முடியும். வேற எந்த வகையிலையும் விட முடியாது.
உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு நம் முதுமையின் காரணமாக நாமே மனம் விரும்பி மரணத்தை அடைவதற்கு பதிலாக பக்குவமாக நம் உறவுகளே நம்மை விடுவிக்கும் போது அது அவர்களுக்கு வருத்தம் அளிப்பதில்லை. ஆனால் நமக்கு வருத்தம் வராமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஆத்ம ஞானம் அவசியம் என்று சொல்கிறது. சாஸ்திரம் அதைத்தான் இங்க சுட்டி காட்டுது. அப்ப இங்க மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நம்ம உச்சரிப்பு பண்ணிக்கிட்டு அல்லது சதா அதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த உடம்பை காப்பாத்திக்கிட்டு நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில சுகம் இருக்காது, சுவாரஸ்யம் இருக்காது. அப்ப எதற்காக அந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, மரணமற்ற பெருவாழ்வை அடைவதற்கான பக்குவத்தை மனம் அடைய வேண்டும் என்று சொல்லணும். அப்பொழுது மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும், தப்பிக்க முடியும். அந்த நிலையில் தான் இந்த மந்திரம் பயன்படுதே தவிர, ஏதோ எனக்கு நோய்வாய்ப்பட்டுட்டேன், நான் நோயிலிருந்து விடுபடுவதற்காக மிருத்யுஞ்சய மந்திரத்தை நான் சொல்றேன், மிருத்யுவை வெல்றேன் அப்படின்னா, அப்ப சொன்னவெல்லாம் உயிரோடு இருக்கணும்ல, ஏன் எல்லாம் செத்து போயிட்டான்? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி அப்படி அவன் சாகவே மாட்டானா? அப்படின்னா எப்படி சாகாம இருப்பான்? மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மரணத்தை வெல்லும் மந்திரம் தான். ஆனா எப்படி மரணத்தை வெல்வது அதை புரிந்து கொள்ளணும் இல்லையா? அது யாருக்குமே புரியறது இல்ல. அப்ப அவங்க மீண்டும் மீண்டும் மரணத்தை அடைந்து பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த பிறப்பு இறப்பு சம்சார சக்கரத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டுமானால் இந்த உபநிஷதங்கள் வாயிலாக நமக்கு அருமையான ஆத்ம ஞானம் ஊட்டப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையில் தான் இப்போ இந்த கேன உபநிஷதம் நமக்கு அருமையான சில விஷயங்களை சொல்ல வருது. அப்போ இந்த கேன உபநிஷத்துல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம், இயற்கை மற்றும் பல்வேறு உயிரினங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்குவது யார், யாரால் இவைகளெல்லாம் விளங்குகின்றன என்பதை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. விஞ்ஞானிகளாலும் பகுத்தறிவுவாதிகளாலும் கூட விடைகள் கூறவே முடியாத மிக உயரிய ஆனால் மிக நுட்பமான விஷயத்தை இந்த உபநிஷதம் பேசுகிறது. எப்படி ஒரு மின்சாதனம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறதோ, அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோமோ, மின்சாரம் இருந்தால்தான் அந்த மின்சாதனம் இயங்கும் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோமோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது யார்? இந்த பிரபஞ்சத்திலே இந்த கோடானு கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், அதிலே பூமி என்ற ஒரு பந்து, அந்த பூமியில இருக்கின்ற உயிரினங்கள், அதிலே மனிதன் என்ற எல்லா உயிரினங்களையும் இயக்குகின்ற அந்த இயக்கம் யாருடையது? அந்த இயக்குனர் யார்? மனித உயிரை இயக்குவது யார்? அப்படின்னு யார் ஒருத்தர் கேள்வி கேட்டு இதற்கான விடையை அறிய முற்படுகின்றார்களோ அவர்களுக்கானது இந்த உபநிஷதம் என்று சொல்லுது. எல்லாம் யாரால் அப்படின்னு தொடங்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அண்ட சராசரங்களை இயக்குவது யார்? அவைகள் எல்லாம் யாரால் படைக்கப்பட்டன? மேலும் அவைகள் எல்லாம் எவ்வாறு ஒரு ஒழுங்கு முறையிலே நியதி மாறாமல் இயங்க முடிகின்றது? இதெல்லாம் யாரால் நடைபெறுகின்றது என இது போன்ற சிந்தனைகளை நம்முள் எழுவதற்கு எளிய பதில்களை கொடுப்பதுதான் இந்த கேன உபநிஷதம் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ உபநிஷதங்கள் எல்லாமே நம்மை இறைவழி ஞானம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் வழி நடத்துகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அவைகளுக்குள்ள ஒன்றுக்கொன்று தனி சிறப்பு இயல்புகளை கொண்டதாகவும் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அது ஏன் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக மாறுபட்ட நிலையில விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது என்று பார்த்தா, அது ஒவ்வொருவருடைய ரிஷிகளும் அப்படி காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கு நம்முடைய மனநிலைக்கு ஏற்றவாறு ரிஷிகளினுடைய வெளிப்பாடுகளை நாம் பார்க்க முடிகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க நம்ம பார்க்க போற இந்த கேன உபநிஷத்துல மொத்தம் 3 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதுல முதல் அத்தியாயம் தொடங்குது, எல்லாம் யாரால் இயங்குகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் யாரால், இந்த உடல், மனம், பிராணன் போன்றவைகள் எல்லாம் செயல்படுவது யாரால் என்ற கேள்வியுடன் தான் இந்த உபநிஷதம் தொடங்குகிறது. இப்ப இந்த உபநிஷதனுடைய முதல் மந்திரத்தையும் பார்த்துடலாம். முதல் மந்திரம், ஓம் கேனே சிதம் பததி பிரேசிதம் மனஹ கேன பிராணஹ பிரதமஹ பிரைத்தி யுகதஹ கேனே சிதாம் வாசாமிமாம்
வதந்தி சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. இங்க என்ன சொல்லுதுன்னா, இங்க மனசு தான் பேசுது. ஓம் கேனேசிதம் பதத்தி பிரேசிதம் மனஹா. அதாவது ஏவப்பட்ட மனம் யாருடைய விருப்பத்தினாலே இங்கு இயங்குகிறது என்று கேட்குது. முக்கியமாக இந்த பிராணனை இயக்குவது யார்? யாருடைய சங்கல்பத்தினாலே இங்கு நாம் வாக்கினால் பேச முயற்சிக்கின்றோம்? கண்களையும் காதுகளையும் எந்த தேவன் செயல்படுத்துகின்றான்? மனம் என்ற ஒன்று இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அறிந்தவற்றுள் ரொம்ப ரொம்ப விரைவானது எது அப்படின்னு பார்த்தா மனசு தான். இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா 4 லைன்ல ரொம்ப அருமையா சொல்லுது. இப்ப இந்த மனம் யாருடைய விருப்பத்தினால வேலை செய்யுதுன்னு கேக்குது. கேள்விதான் தொடங்குது. இந்த உபநிஷத்தினுடைய முதல் மந்திரமே கேள்வி. இந்த மனம் யாருடைய விருப்பத்தினால செயல்படுது? அப்புறம் இந்த உடல் இயங்குவதற்கான பிராணன் மூச்சு யாரால இயங்குது? அப்புறம் யாருடைய சங்கல்பத்தினாலே நம்மால் பேசப்படுகிறது? இப்ப ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா அது யாருடைய சங்கல்பம்? எங்கிருந்து அது வெளிப்படுது? எதன் வாயிலாக நான் பேசுகின்றேன்? மேலும் நான் என்னுடைய கண்களையும் காதுகளையும் பயன்படுத்துவதற்கு யாரு எனக்கு உதவி புரிகின்றார்கள்? நான் கண்களால் காட்சிகளை காணுகின்றேன், காதுகளால் இது போன்ற பாடத்திட்டங்களை கேட்கின்றேன். அப்ப இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது? இந்த இயக்கம் யாரால் இயங்குகின்றது என்ற ஒரு கேள்வியோட இந்த உபனிஷத்து முதல் மந்திரத்துல இப்படிதான் தொடங்குது. அப்ப நம்ம இங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம எல்லோருக்கும் மனசு இருக்குது. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். ஏன்னா இங்க அறிவு பரிமாணத்துல நம்ம உயர் பரிமாணத்துக்கு வந்ததுக்கு அடையாளமே மனசுதான் அப்படின்னு நான் ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல உங்களுக்கு பலமுறை சுட்டி காட்டியிருப்பேன். அப்ப அந்த மனசு நமக்கு எவ்வளவு விரைவானது என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மனசு எவ்வளவு விரைவாக வேணா எங்க வேணா போகும். இப்ப இங்கிருந்து நம்ம விண்வெளிக்கே போலாம். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது என்னமோ பூமியில தான். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊர்ல இருக்கலாம். ஆனா அந்த மனசை ஒரு வினாடியில நம்ம விண்வெளியில் இருக்கிற சந்திரனையோ சூரியனையோ உடனே பார்க்கலாம், கவனிக்கலாம். அப்ப அவ்வளவு வேகத்துக்கு அந்த இடத்துக்கு மனசு தான் போக முடியுமே தவிர வேற என்ன நம்ம வச்சுக்கிட்டு போக முடியும்? நான் ஏற்கனவே கடந்த பாடங்களில் சொன்ன மாதிரி நம்ம என்ன டைம் மெஷினா எடுத்துக்கிட்டு போக முடியும்? டைம் மெஷின் எடுத்துக்கிட்டு ஒரு வினாடியில நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமான்னா, டைம் மெஷின்ல எல்லாம் அவ்வளவு வேகமா போறதுக்கான மிஷின் கண்டுபிடிக்கப்படல. கற்பனையா வேணா படம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே நம்ம டைம் மிஷின் எதை தெரியுமா சொல்லணும்? நம்முடைய மைண்டை தான் சொல்லணும். நம்ம மைண்டு தான் டைம் மிஷின். அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு வினாடியில எங்க வேணா பயணம் பண்ணும். இப்ப ஒண்ணு இல்லை, இங்க இருக்கீங்க நீங்க. இப்ப அமெரிக்காவில் உங்க நண்பன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க மைண்ட் அமெரிக்காவுக்கு போயிடும். என்ன நாட்டுக்கு வேணா உங்களால உடனே பயணிக்க முடியும். காரணம் என்ன? மனசு. அந்த மனசு அவ்வளவு வேகமா பயணிக்க கூடியது. அப்ப இந்த வேகத்தை கொடுத்தது யார்? மனசுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேகம் எப்படி வந்தது? இது யாரால் கொடுக்கப்பட்டது? அப்ப மேலும் இந்த உடம்பு இயங்குது இல்லையா? இந்த உடம்புக்கு ஒரு சக்தி இருக்குது. அதுதான் பிராணன் என்று பார்த்தோம். அதுதான் இங்க உயிராற்றல், உயிர் மூச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பிராணன் எப்படி இயங்குது? அது எப்படி எங்கும் நிறைந்து நம்ம இயக்குது? அப்படி இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் யாருடையது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்முடைய உடலினுடைய இயக்கங்கள், மனம், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் யாருடைய ஆற்றலினாலே செயல்படுகின்றன? இந்த பிராணனை இயக்குவது யார் என்று கேள்வி கேட்குது. அப்புறம் வாக்கு, நம்ம பேசுகின்ற வார்த்தை எதனால் ஏவப்பட்டு பேசப்படுகிறது? மேலும் நம்முடைய காதுகள், கண்கள் என்ற இவைகள் எல்லாம், இந்த புலன்கள் எல்லாம் எப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது? சொல்லுகின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்ப அதற்கு ஒரு மொழி அறிவு இருந்தாலும் கூட அந்த மொழி அறிவே நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு பிரத்யேக அறிவு நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றுதான் கேள்வி கேட்குது. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இப்ப இந்த உடம்பு, மனசு, அப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய புலன்கள், 5 புலன்கள், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல், மூச்சு, பிராணன், இது எல்லாம் இயங்குவது யாரால் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்குது இல்லையா? இப்ப இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த உபநிஷத்து சும்மா மேலோட்டமா எந்த விஷயத்தையும் பேசாது, ரொம்ப ஆழமா பேசும். இப்ப நம்ம இதை ஒரு மாபெரும் மனோதத்துவ ஆராய்ச்சியை அடிப்படையா வைத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மனசு நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்க்கணும்.
உண்மையிலேயே இந்த மனசு நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. நம்முடைய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? இருக்காது. ஏன்னா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அது ஒண்ணு செய்யும். அல்லது அது ஒண்ணு நினைக்கும், நீங்க ஒண்ணு செய்வீங்க. இப்படித்தான் மாறி மாறி இருக்குமே தவிர இதை அவ்வளவு எளிதாக நீங்க கையாள முடியாது. அப்ப இதற்கு பின்னாடி ஒரு கையாளுபவர் இருக்கிறார். அதை நாம புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையை பார்த்துட்டு தான் நம்ம போறோம். அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு வைத்தியருக்காக சொல்லப்பட்ட கதை தான். பட் அது நம்ம இந்த உபநிஷத்துக்காக கொஞ்சம் மாத்தி சொல்ல போறோம். எப்படின்னா, இப்ப செம்பை தங்கமாக்குகின்ற வித்தை தெரிந்த ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானி என்ன பண்ணுவார்னா, இரும்பை தங்கமாக்குவாரு, செம்பை தங்கமா மாத்துவார். அவருக்கு அப்படி ஒரு மகா சக்தி இருக்கு. அட்டமா சித்துக்கள் படைத்த ஒரு ஞானி. அவருக்கு பொருளாதார பிரச்சனையே கிடையாது. அவர் இரும்பு எடுத்தாருன்னா தங்கமா மாத்திக்குவாரு, செம்பு எடுத்தாருன்னா தங்கமா மாத்திக்குவார். தேவையான பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார். அவருக்கு ஏதாவது தேவைன்னா அது வாங்கிக்குவார், அது தங்கமா மாத்தி. அந்த காலத்துல முடியும். இந்த காலத்துல அந்த வித்தை தெரிஞ்சா நம்ம உள்ள போகணும். அரசாங்கமே நம்மளை விடாது. இல்லைன்னா யாராவது திரும்ப கொண்டுடுவாங்க. ஏன்னா இங்க பொன் முட்டையிடும் வாத்து யாராவது விட்டு வைப்பானுங்களா, அது மாதிரிதான். அப்ப இங்க என்னன்னா, அந்த ஞானி செம்பை தங்கமாக்கும் வித்தை தெரிந்து வச்சதுனால அவர் என்ன பண்றாரு, கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களுக்கெல்லாம் பொருளாதார உதவி செய்து வந்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடம்பரமா வாழ மாட்டார். அவருக்கு தன்னிட்ட தானே செல்வம் இருக்கு, எங்கிட்ட தானே இரும்பையை தங்கமாக்குற சக்தி இருக்கு, அதனால நான் அப்படியே மாட மாளிகை கூட கோபுரம் காரு பங்களான்னு வாழணுமானா அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த குரு கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த சிஷ்யன் அவருடைய குணத்துக்கு நேர்மாறான சிஷ்யன். அவனுக்கு என்ன பிளான்னா, இந்த ஞானி சாகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்து அந்த வித்தையை தெரிஞ்சுக்கணும். இவரை அப்படியே சாக விட்டுறக்கூடாது. இவர் சாகிறதுக்கு முன்னாடி இரும்ப தங்கமாக்குற வித்தைய அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தான். அப்ப ஞானி என்ன பண்றாரு, இவனுடைய அந்த மனோ விஷயத்தை புரிந்து கொள்கிறார். அவனுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறார். ஏன்னா ஞானி அல்லவா, அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே யார் யார் எதற்காக நம்ம கிட்ட வராங்க, யார் யார் எதற்காக நம்மை அணுகிறார்கள், அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிந்திருக்கிறவர் தானே ஞானி. ஞானின்னா சாதாரணமா நம்ம நினைச்சிட முடியாது. எல்லாம் அறிந்தவர் தான் ஞானி. அப்ப அந்த ஞானி இந்த சிஷ்யனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறார். இவன் இப்படி விட்ட ஒரு கெட்ட புத்தியில இருக்கிறான். இரும்பை தங்கமாக்குற வித்தியை தெரிஞ்சுக்கிட்டான்னா இவன் என்ன பண்ணுவான், தங்கமாக்கி இவன் சுகபோகமா வாழ ஆசைப்படுவான். அப்ப இதனால உலகத்தை சீர்கேடு அடைய செய்து விடுவான் அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்டதுனால அவனுக்கு அந்த விஷயத்தை சொல்லித்தரக்கூடாதுங்கிற மனப்பான்மையில திடமா இருக்கிறார். ஆனா இந்த சிஷ்யன் என்ன பண்றான், அதை எப்படியாவது அவர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுங்க சாமி, எப்படியாவது சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவருடைய தொந்தரவு தாங்காம ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த ஞானி சரி அந்த மூலிகையை எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு மூலிகையை சொல்றாரு. அந்த மூலிகை அவன் கொண்டு கொடுத்த உடனே அந்த மூலிகையை அரைக்க சொல்றாரு. அரைக்கிறான். அரைச்ச உடனே அந்த மூலிகை சாறை எடுத்து அந்த செம்பு மேல ஊத்துப்பா அப்படிங்கிறாரு. அவன் அரைச்ச அந்த மூலிகை சாறை எடுத்து அந்த செம்பு மேல ஊத்துனா அது தங்கமா மாறப்போகுது. அந்த அளவுக்கு அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன தெரியுமா கண்டிஷன் சொல்றாரு, அந்த செம்பு மேல இந்த மூலிகை சாறை நீ ஊத்தும் போது நான் சொல்ற ஒரு மந்திரத்தை சொல்லித்தான் நீ ஊத்தணும். அப்பதான் அந்த செம்பு தங்கமா மாறும், அந்த இரும்பு தங்கமா மாறும். நீ நேரடியா அப்படியே ஊத்திட்டேன்னு வச்சுக்க, அது இரும்பு தங்கமா மாறாது, செம்பு தங்கமா மாறாது. சம்மதமான்னு கேட்கிறாரு. இவன் ரொம்ப புலங்காங்கிதம் அடைகிறான். அருமைசாமி அருமைசாமி, அது என்ன மந்திரம் சொல்லி கொடுங்களேன். அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த சாறை எடுத்து அதுல ஊத்துறேன், அந்த இரும்பு மேல ஊத்துறேன், செம்பு மேல ஊத்துறேன், தங்கமா மாறிடுமே, அந்த மந்திரத்தை சொல்லுங்க சாமிங்கிறான். அப்போ குரு என்ன பண்றாரு, அருமைப்பா இப்ப அந்த மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் பாக்குறாரு. என்னங்க சாமி அப்படிங்கிறான். இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீ குரங்க மட்டும் நினைக்கவே கூடாது. நீ குரங்க நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீன்னா இந்த மந்திரம் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுட்டார். அந்த ஞானி இறந்து விட்டார். இப்ப இது நடக்கிற காரியமா யோசனை பண்ணி பாருங்க. எதுக்காக இந்த கதை? மனசுடைய சேஷ்டை. எப்படின்னா, குரங்கை நினைக்க கூடாது என்று சொன்னால் அந்த மனம் அந்த குரங்கை நினைக்காமல் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். இரும்பை தங்கமாக்குகின்ற வித்தையை சொல்லி கொடுத்துட்டார். அதுக்குண்டான மூலிகைகளை காட்டி கொடுத்துட்டார். அந்த மூலிகைகள் எடுத்து அரைக்கும் வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டார்.
அந்த வழிமுறையிலே அந்த மூலிகை சாறையும் அவன் தயார் பண்ணி விட்டான். தயார் பண்ணின சாறை எடுத்து இரும்புலையோ செம்புலையோ ஊத்துனா அது தங்கமா மாறப்போகுது. அப்படி மாறும்போது அதற்கான மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் ஒன்றை சொன்னார் பாருங்க, அந்த மந்திரத்தை சொல்லும் போது குரங்கை நினைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். என்ன நடக்கும்? எப்பெல்லாம் அவன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த மந்திரத்தை சொல்ல உட்கார்ந்து வாயை திறக்கிறானோ, குரங்கு தான் முன்னாடி வந்து நிக்குது. முடியுமான்னா என்றைக்கும் முடியாது. இதுதான் நம்முடைய மனசு. இதத்தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன் இங்க மனசை பத்தி பேசுறோம்? நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். நம்ம மனசு எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறோமோ அதைத்தான் ஆர்வமாக செய்யும். அதில் தான் அதீத ஈடுபாடை காட்டும். அப்ப குரங்க நினைக்காம அந்த மந்திரத்தை என்றைக்கும் அவனால் சொல்ல முடியாது. எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் ஆனாலும் அவனால் சொல்ல முடியாது. அவன் 10 வருடம் கழித்து மீண்டும் அதே மூலிகைகளை கொண்டு சாறு செய்து அதை எடுத்துக்கொண்டு போய் அவன் இரும்பின் மேல ஊத்தும் போது அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது குரங்கு வந்து நின்னுடும் முன்னாடி. அப்பொழுது அந்த மந்திரம் வேலை செய்யாது. அப்ப இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு மனிதன் எவ்வாறு அந்த வித்தையை சாதிப்பான்? அது சாத்தியமே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதுதான் இங்க நம்முடைய மனோநிலையம். நம்ம ஒவ்வொருத்தருடைய மனோநிலையும் என்ன அப்படின்னா, அப்போ எல்லாம் கேட்போம், அருமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படிம்போம். ஆனா மனசு என்ன பண்ணும்? மீண்டும் இந்த உலக பந்தங்கள்ல சிக்கிக்கும், விவகாரங்கள்ல மூழ்கிடும். அது கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் இப்ப முக்கியம்ட்டு இங்க போய் பூந்துக்கும். இது விடுபடாது. அதைத்தான் இங்க சாமியார்கள் எல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம மனதின் நினைவுகளோடு சம்பந்தம் இல்லாமல் படுவேகமாக அந்த மனதை நாம் செல்ல வைப்பது எதனால இப்படி எல்லாம் நடக்குது? இந்த மனதை ஒரு நிலையில் கொண்டு நிறுத்துவது சாத்தியமா? இதைத்தானே இன்றைக்கு யோகம்ங்கிற பேர்ல எல்லாரும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஓரிரு வினாடிகள்ல மனதை அசையாமல் அப்படியே நிறுத்தி பழக்குவதற்கான சில பயிற்சி முறைகளை கூட சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் இந்த மனசு அந்த பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் அமைதியா நிற்கும், சும்மா இருக்கும். மற்ற நேரங்களில் அதனுடைய வேலையை காட்டும். அப்ப ஏன் அப்படி காட்டிக்கிட்டே இருக்குது? இங்க மனமற்ற தன்மையாக மாற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது சாத்தியமாகும். மனமாக இருக்கின்ற வரைக்கும் மனிதன் மகத்தானவனாக மாற முடியாது என்றுதான் இங்கு சாஸ்திரம் பூடகமாக நமக்கு இந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டே வருகிறது. அப்ப நாமும் இந்த பாடத்திட்டத்தின் மூலமா இந்த உபனிஷத்தின் வாயிலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மனதை எப்படி மகத்தான பேரறிவாய் மாற்றுவது. ஏனென்றால் இங்க அந்த பேரறிவு தான் எல்லாமா இருக்குது. ஆனால் அது தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் இந்த மனோ வியாபகம் அந்த அறிவை மறைக்கிறது. எப்படி அந்த மந்திரத்தை குரங்கு மறைக்குது. அந்த மந்திரத்தை சொல்ல வரும்போது குரங்கு வந்துடுது. குரங்கு வந்துட்டா அவனால மந்திரத்தை சொல்ல முடியாது. அந்த மந்திரத்தை சொல்ல முடியாதனால இரும்பு தங்கமா மாறவே மாறாது. அதுபோல இங்கு மனம் அறிவாய் மாறாமல் மனிதன் மகத்தானவனாக மாற முடியாது. இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உண்மை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அந்த அடிப்படையில் தான் இங்க இந்த முதல் மந்திரம் நமக்கு அருமையா சொல்லுது. எல்லாம் யாரால்? அப்ப இது எல்லாம் அந்த அறிவால், அந்த தூய அறிவால், அந்த பேரறிவால், அந்த பிரக்ஞையால், அந்த பரமனால் நடக்குது. ஆனா அந்த பரமனாய் நாம் மாற வேண்டுமானால் அதற்கு தடையாய் இருக்கின்ற மனதை நாம் மாற்ற வேண்டும். அதைத்தான் இந்த உபனிஷத்து நமக்கு விரிவாக சொல்ல போகுது. இப்ப இன்றைக்கு நாம் இந்த முதல் மந்திரத்தோட நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத் சத்.